காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, அதை நாம் எளிதாக பிடித்துக் கொள்ளலாம். ஆனா 10 பேர் சொல்லும் பொழுது மோசே 12 பேரை எங்க அனுப்புறாருன்னா கானானை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அது நல்ல தேசமா, அந்த தேசத்தினுடைய இடம் எப்படி இருக்கிறது, அதனுடைய கனிகள் எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தை உண்மையே பெஸ்டா இல்ல வனாந்தரம் தான் பெஸ்டா, அந்த தேசத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. தேசத்துடைய மண் எப்படி, அது செம்மண்ணா, அது களிமண்ணா, அது ஓர் நிலமா, அது பெஸ்டா, என்னென்ன போடலாம், என்னென்ன போட்ட விளையும், இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி செய்யும்படி அனுப்புகிறார். ஆனா 40 நாட்கள் அனுப்பிட்டு வரும்பொழுது 10 பேர் நெகட்டிவாவே பேசுறாங்க. எமோரியரை கண்டோம், எல்லாம் 7 அடிக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு முன்பு நாங்கள் வெட்டுக்கிளியில போல இருக்கிறோம். ஐயோ, விட்டில் பூச்சி மாதிரி இருக்கிறோம். அவங்க முன்னெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவங்க சண்டை போடுறதுக்கு அழைக்கல. ஹலோ, சண்டை போட அழைக்கல. சண்டை போட்டு பிடிக்கணும் அப்படின்னா எரிகோ மதுல உடைச்சிருக்கவே முடியாது. அது பல 10-12 வருஷம் உடைக்கணும், உடைச்சதே உள்ள போக முடியும். அப்ப எரிகோ மதில் 7 நாட்கள் விழுந்து போனதுக்கு கர்த்தருடைய அற்புதம் தான் காரணம். இவர்கள் இடிக்கவில்லை. இந்த கால வேளையில பல நேரம் உங்களை என்னையும் பயமுறுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, சாத்தான் பயமுறுத்திக்கிடுவான். உன்னால அதை வாங்க முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உங்களை சண்டை போடவே அழைக்கல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மான பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறா. இந்த கால வேளையில சண்டை போட்டு கிடைக்காது. இன்னைக்கு காலிலிருந்து சாத்தானை கட்டப்போற இல்ல, அவரை உயர்த்த இருள் வல்லமையில் அகன்று போகும் என்று நான் சொல்லுகிறேன்.